காசு வேணும், ஒரு 10,000 ரூபா கொடுங்க. கமல்கிட்ட கேட்குறீங்க? அது இதுன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. எனக்கு கோவம் வந்து பண்ண மாட்டேன் சொல்லி வந்து பிரசாத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஃபைல்ஸு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி போய் பார்க்கறது போனால் சும்மா லேப்டாப்பில் படம் பார்க்குறாரு உட்காந்து. ஃபைல்ஸு ஆப்ரேஷன் இப்படி உட்கார மாட்டான். ஒரு 2-3 படத்து வரைக்கும் எனக்கு காசே கொடுக்கல. கம்பெனியில் 300 ரூபா வாங்கிக்கோ, 200 ரூபா வாங்கிக்கோ. தில்லுமுல்லு பண்ணுவார் கமல் சார். அவருக்கு எல்லாம் தெரியும், எதுவுமே தெரியாது. கொஞ்சம் தெரிஞ்ச இவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பேசுவார். இப்போது கமல் சார், ரஜினி சார் ஒரு படம் பண்ணுற, இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி அது நடக்காது. என்றைக்கே கமல் சார் ரஜினி சார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரா, ரஜினி சார் கமல் சார் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாரா? என்றைக்காது நடந்ததா சம்பவம்? இல்லையே. மேலே தண்ணி அடித்து சிகரெட்டு குடித்தா நீ டெட் பாடின்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. அதோடு விட்டுட்டேன். கமல் சார் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. நான் விக்ரம் பண்ணுறேன். அங்கேருந்து தான் உங்களுக்கு கமல் பழக்கமாகறாரு? அங்கே தான் பழக்கம் எனக்கு கமல் சார். விக்ரம் பண்ணுறேன். ஏன்னா ஹிந்தி பேச்சு எல்லாம் வந்தாச்சு எனக்கு, லாங்குவேஜ் பேசுறது. அம்ஜத் கானு, டிம்பிள் கபாடியா, நிறைய இந்திய ஆர்டிஸ்ட் இருக்குது. கம்பெனி பண்ணணும். ஓகே சார்னு அதுதான் தமிழ் என்ட்ரி எனக்கு. ஓகே ஓகே. விக்ரம் ஏஜென்ட். பாலிவுட் போயிட்டு தான் கோலிவுட்கே வரீங்க. ஓகே. விக்ரம் ஏஜென்ட் தான் லிசி ஹீரோயின். அந்த படம் பாதி போது ஜெய்ப்பூர் போகணும். கமல் சார்கிட்ட நேராக சொன்னேன், ஜெய்ப்பூர் வர முடியாது சார், என்னால் இங்கே ஷூட்டிங்ஸ் இருக்குது, பாலகிருஷ்ணன் இருக்குது, இது இருக்குது. அவர் திட்டி பயங்கரமாக எங்கள் அசிஸ்டன்ஸ் நினச்சா போயிட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த அந்த பையனை வந்து ஆஃபீஸில் சேர்க்காதுன்னு சொல்லி கமல் சார் ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்தாங்க ஆஃபீஸில். ஃபஸ்ட்டு படத்துக்கே டென்ஷன் ஆயாச்சு. பாதி தான் ஒர்க் பண்ணேன், பாதி பண்ணாங்க. அது முடிச்சுட்டு தெலுங்கு படம் இது பண்ணும்போது, பாலகிருஷ்ணன் இது பண்ணும்போது, திரும்பி வரும்போது கமல் சார் நொந்து போயிருக்காரு. கூப்பிட்டாரு, நம்ம ஒரு பண்ணுறேன் நானும், நீ மேக்கப் மேன் எனக்கு பர்சனல். சார் உங்களுக்கு எனக்கு ஆகாது, ஒரு வாட்டி அடியோ வாங்கிட்டேன், திரும்பி எதுக்கு சார்? இல்லை நீ சாப்பிட்டு நான் ரஃப்பு, நீ தான் கரெக்டு ஆன்னு சொல்லி நம்ம ஒரு பிடிச்சோம். மகளிர் மட்டும், சத்தியலீலாவதி, பாசவலை, குருதி புனல், இந்தியருக்கு வந்து ஃபாரினிச்சு மேக்கப் மேன் வந்து அந்த பெத்தட்டிக்கெல்லாம் ஒட்டுவார் அவர். அது மேலே கலரிங் எல்லாம் பண்ணுறது என் மேலே. கலரிங் பண்ணி அந்த தெரியாமல் கலரிங் பண்ணி விக்கு வச்சு வீசு வச்சு வைக்கிறது என் மேலே. எப்படி அது முடித்தோம். படம் முடித்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. எனக்கு எக்ரிமெண்ட் என்னென்னா 45 டேஸு 35 ருபீஸு ரிமண்டேஷன், 35,000 படத்துக்கு. கம்பெனியில் பைசா வாங்குறது 5 ரூபா மாதம் செக் கொடுப்பாரு தனலக்ஷ்மி பேங்குன்னு. இந்த 5 ரூபா வச்சுட்டு என்ன படிக்க வைக்கணும். இது நடக்கும்போது இந்தியன் ஆகிப்போச்சு. அவசன்முகி ஒரு ஷெட்யூல் பண்ணோம். அதுக்குள்ளே ஸ்ட்ரைக், பெரிய ஸ்ட்ரைக்கு. இங்கேருந்து ஹைதராபாத் ஏறப்போகக்கூடாது, ஹைதராபாத் வந்து இங்கே வரக்கூடாது, பெரிய ஸ்ட்ரைக்கு. அப்போது காசு வேணும். பெரிய பாப்பா எம்சிஏ படிக்கணும், யூனிவர்சிட்டியில் பணம் கட்டணும். கமல் சார்கிட்ட போய் பணம் கட்டணும், நானும் ஃபீஸ் கட்டணும், ஒரு 10,000 ரூபா கொடுங்க. கமல்கிட்ட கேட்குறீங்க? அவசன்முகி ரன்னிங்கில் இருக்குது, ஸ்ட்ரைக்கு போகவும் எதுவும் தெரியாது, அது இதுன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. எனக்கு கோவம் வந்து நான் பண்ண மாட்டேன் சொல்லி வந்துட்டேன். அது அவசன்முகி பண்ண மாட்டேன் அப்படின்னு. பண்ண மாட்டேன், நான் உங்க கூட வர மாட்டான்னு சொல்லி சண்டை போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 10 நாள் கிளியர் ஆகி போச்சு. அவசன்முகி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கூப்பிட்டாங்க, போகவே இல்லை. அதுக்கப்புறம் சங்கர் சார் வீட்டுக்கு வந்தார், மாதேஷ்வர்னு சங்கர் சார்.
டிரெக்டர் சங்கர் அவரா? ஆமாம். ஓகே. என்ன சார் இது திடீர்னு நீங்கள் இல்லை கமல் சார் கூப்பிட்றாரு, இல்லை சார் இது 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 நடந்து இனிமேல் நான் அந்த பக்கம் வரலன்னு. அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸ் ஆரம்பிக்கும்போது சங்கர் சார் கூப்பிட்டாரு, கம்பெனிக்கு பண்டு பிரசாந்துக்கு பண்டு అన్నారు. ఓకే సార్ అన్నా. சார் சார் பிரசாந்த் பார்க்கணும், டாக்டர் கேரக்டர்னு சொல்கிறாங்க சொன்னால் வர வச்சார். இவ்வளோ முடி, இவ்வளோ பெரிய மீசு, இவ்வளோ டாக்டர் என்ன, ஸ்டூடெண்ட் என்ன சார், இது நல்லா இல்லை சார் கெட்டப்பு, அது இதுக்கு தான் ஒன்று கூப்பிட்டது, நீ என்ன பண்ணுன்னு. எனக்கு ஃப்ரெண்டு பார்பர் செலூனு பாம்பேயில் இருக்குது, தாஜில் வேலை செய்கிறாரு, தாஜ் ஹோட்டலில். அமிதாப் பச்சனுக்கு அவருக்கு கூப்பிட்டு முடியெல்லாம் கட் பண்ணிப்பார். அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு பிரசாந்தனி கட் பண்ணி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அந்த பண்ணி சங்கரை காட்டினான். கரெக்டாக இருந்தார். அப்படி அந்த படம் பண்ணான். பிரசாந்துக்கு எனக்கு ஆகாது, மேக்கப்பு பூசுறோம். அதுக்கு முன்னே படம் எல்லாம் நிறைய பூசுவார் பிரசாந்த். அந்த மாதிரி பூசுறார். இங்கே ரெட்டு போடு, ரோஸ் போடு, அது போடு, லிப்ஸ்டிக் போடு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு அசோக் குமார் வேறு சங்கர் டைரக்டர், அவங்க 2 பேர் எதுவும் சொல்லாமல் இந்த பையன் சொன்னால் என்ன நான் கேட்குறது, இது அப்படி தான் படம் ஃபினிஷ் பண்ணிடுச்சு. சங்கர் சார்னா ஸ்டில்ஸ் யாருக்கும் காட்ட மாட்டார். ஒரு ஆர்டிஸ்டுக்கு కానీ ஹீரோ కానీ ஹீரோயின் కానీ யாருக்கும் காட்ட மாட்டார், முடிகிற வரைக்கும் காட்டவே மாட்டார். தாஜ் கோர்பனில் ஆடியோ சாங்ஸ் போடுறாங்க ஃபங்க்ஷனு. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் சாங்ஸ் எல்லாம் பார்த்து மிரட்டாங்க எல்லாமே. பிரசாந்த் ராஜ்குமார் மாதிரி இருக்கும், அன்பே அன்பே கொள்ளாது, அந்த மீசு எல்லாம் வச்சு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை பிரசாந்துக்கு. அந்த மீசு அதை பார்த்து மிரட்டாங்க. பாரதராஜா அப்படியே மாதேஷ் மேக்கப் மேன் யார் புஜ்ஜு பாபு சார்னு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லு అని అది త్యాగరాజు కాదులో విழுந்து கட் பண்ண காலையில் தியாகராஜனு பிரசாந்த் நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. சார் சூப்பராக இருக்குது சார், அது அங்கே சொன்னால் நல்லா இருக்காது, இங்கே சொல்லாமல் வந்தால் இனிமேல் நீங்கள் பாரதராஜா ஆஃபீஸுக்கு போகணுன்னா பிரசாந்துக்கு வர சொல்லு. சார் அவருக்கு எனக்கு சண்டை, என்னால் முடியாது சார், அவர் இனிமேல் அவர் ஒத்துக்குவார், அவர் நீ என்ன போட்டாலும் அவர் எதுவுமே பேச மாட்டார், டெய்லி சண்டை தான். அது அப்படியே பிரசாந்துக்கு ஒரு 25 படம் பண்ணான். 25 வீக்ஸு கண்ணீர் தோணுனாள் ஜீன்ஸ்க்கு அப்புறம் படம் பெரிய ஹிட். ஜோடி அது இது ஸ்டார் அது இது. அது 50 ஒளிவேலுతో சுந்தர் சி டைரக்ஷன் படம் திருவேண்டூரில் நடக்குது. திருவேண்டூரில் நடக்கும்போது டேட்ஸ் எல்லாம் நான் தான் பார்க்கறது. தியாகராஜன் அந்த பக்கம் வரக்கூடாது, மேக்கப் இல்லாமல் பர்சனல் மேனேஜராகவும் இருந்தேன். வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சங்கர்கிட்ட பேசி தான் ஜாயின் ஆகிட்டார். அவர் பற்றி தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுவார் அந்த பண்ணுவார்னு சொல்லி மேக்கப் ரூம் வரக்கூடாது, டைமிங்ஸு எல்லாம் நான் சொன்ன டைமிங்ஸ் தான் అని சொல்லி நல்ல அப்போ விஜய் சாரை பிரசாந்தா விஜய பிரசாந்தானே போட்டி. அஜித் சார் ஃப்ரேமில் இல்லை. அந்த வின்னர் படத்தில் திருவேண்டூரில் இருக்கும்போது பிரசாந்த் அப்பா கிளம்பி வர சொல்கிறாரு. டேட்டு இன்னும் 10 நாள் இங்கே இந்த கம்பெனிக்கு கொடுத்தாச்சப்ப இங்கே நாளைக்கு நாகர்கோவில் போகிறோம், கிளைமேக்ஸ் எல்லாம் அது இதுன்னா அது தெரியாது வர சொல்ல முடியாதுன்னா. டைரக்டர்கிட்ட போய் கேட்டால் என்னத்துக்கு வர சொல்கிறாரு தியாகராஜன் கிளம்பி வர சொல்கிறாருமேன்னு. ஒரு 50,000 ரூபா கேட்டார், கொடுக்கலையே ப்ரொடியூசரு அவர்கிட்ட இல்லை, நாகர்கோவில் போனால் தான் கிடைக்கும் ஃபைனான்ஸ் எல்லாம் அண்ணா. அப்படி ஸ்ட்ரகிள் ஆகி மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஷார்ட்டு கூப்பிட்டா வரல. பிரசாந்த் வரமாட்டான்னு சொல்லிட்டோம். என்னடா வரமாட்டேன், டைரக்டர்கிட்ட போய் ஷார்ட்டு வரமாட்டேன் அழுகுறோம், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டோம். சுந்தரசி யோசனை பண்ணி சரி கூப்பிட்டு போயிடு
அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு போய் நானே அப்போ டிக்கெட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை கம்பெனியில். எப்போவுமே என்கிட்ட காசு இருக்கும். 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நேராக வந்தால் ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏறினா ஃப்ளைட்டு சென்னை இறங்கினா லக்கேஜ் பெல்ட்டுக்கு போய் சூட்கேஸு எல்லாம் நான் கொண்டு வரதுக்குள்ளே பிரசாந்த் காணும். அவங்க அப்பா அம்மா தங்கச்சி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் இந்த பிரசாந்த் பார்த்தீங்களா யாராவது? அவங்க அம்மா தங்கச்சி அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன அம்மா ஹாஸ்பிட்டலில் சரின்னு சொல்லி நேராக ஜோல் காஸ் பில்டிங் இருக்குல்ல, அப்போது அந்த பில்டிங் கிடையாது, ஆஃபீஸில் பிரசாந்த் லக்கேஜ் எல்லாம் வச்சு நான் நேராக தசரபுரம் வந்தாச்சு. மறுநாள் 2 நாளில் பேப்பரில் பிரசாந்துக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஃபைல்ஸு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி. ஐயோ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணோம், 25 படம் பண்ணானே, அதனால் ஆப்ரேஷன் போய் பார்க்க வந்து பாஷ்யன்னு டி நகரில் பெருமாள் கோயில் தாண்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகே ஓகே. போய் பார்க்கறதுக்கு போனால் சும்மா லேப்டாப்பில் படம் பார்க்குறாரு உட்காந்து. ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் இப்படி உட்கார மாட்டான். என்ன பார்த்தோம்னு அப்படி படுத்தான். அந்த வாசலில் இருந்தது. வேணாம், ஓகே எப்படி இருக்குது பிரசாந்த் அப்படின்னு சொல்லி 1 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சினிமா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஆதியனி தெலுங்கு படம் ஜூனியர் என்டிஆர் பண்ணது இவர் பண்ணார். நாராயண ராவ் டைரக்டர், கன்னடா டைரக்டர். கூப்பிட்ட நான் வரல சார், இனிமேல் நான் பிரசாந்துக்கு ஒர்க் பண்ணல. நீ ஒரு வார்த்தை என்ன சொன்னேன், நீ ஆஃப்டர் ஒரு பேங்க் மேனும் பிரசாந்தோட அப்பா தான் டைரக்டராக ப்ரொடியூசராக வர முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்க. நான் அப்பா கிடையாது, டைரக்டர் கிடையாது, ப்ரொடியூசர் கிடையாது, ஆஃப்டர் ஆல் பேங்க் மேனும். எதுக்கு சார் ஆஃப்டர் ஆல் பேங்க் மேன் நீ வச்சுக்கிட்டு வேறு ஆள் வச்சுக்கோ வச்சு அதோட கட்டு. அதுக்கப்புறமா இந்த கேசரி படமெல்லாம் தோரணம் இது தாமிரபரணி அது இது வேலு இதெல்லாம் கம்பெனி மேனேஜ் பண்ணும்போது. நீங்கள் ஒரு விஷயம் வந்து பேசும்போது சொல்லியிருந்தீங்க, பிரசாந்தா விஜயாங்கிற ஒரு போட்டி வந்து அந்த டைமில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த ஒரு ரேஸ்லேருந்து எப்படி அவர் இறங்கினாரு அப்படின்னு சொல்லி. வின்னர் கடைசி படம் 8. அதுக்கப்புறமா எந்த படமும் ஓடல, இதுவரையிலும் ஓடவே இல்லை. இதுவரையில் வின்னருக்கு அப்புறம் பிரசாந்துக்கு ஓடவே இல்லை. எதனால் அந்த சர்க்கிள் வந்துச்சு? எதனாலன்னு எனக்கே தெரியாது. ட்ராபேக் ஆகிப்போச்சு, டவுன்ஃபால் ஆகிப்போச்சு. அப்போது அஜித் மேலே வந்துட்டார். சென்டிமெண்ட்டு இருக்கலாம். நான் அமிதாப் பண்ணும்போது எல்லாம் சக்ஸஸ், பிரசாந்துக்கு பண்ணும்போது எல்லாம் சக்ஸஸ். நான் ஒன்று அப்புறம் டவுன்ஃபால் ஆகிப்போச்சு. பண்ணும்போது விஷால் தோரணைன்னு படம் ஸ்டார்ட் பண்ணார், கம்பெனி மேக்கப். அதில் சந்தானம் சாரிக்கு மேக்கப் போடும்போது பார்த்தாரு, நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாரு அப்படின்ட்டு எனக்கு பர்சனலாக பண்ணணும். நான் அப்போ நினச்சேன், நம்ம ரேஞ்சுக்கு சந்தானம்க்கு மேக்கப் போடலாமா? இவர் 4 கமெடியனில் ஒரு கமெடியன், விவேக்கு ஒடிவேலு டாப்பில் இருக்காங்க. இது இல்லை அப்புறமா பண்ணலாம் சார். அந்நேரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். காக்கி ப்ரொடியூசர் ராம்சே ஒரு தமிழ் ஹிந்தி படம் எடுக்கிறாரு பேங்காகில். பேங்காக் வர சொல்கிறாரு, நீ வந்தால் நான் படம் ஒத்துக்குவேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, உனக்கு ஹிந்தி தெரியும். அப்போ கேமராமேன் பிரியன்னு சொன்னால் சிங்கம் 1 ஸ்டார்ட் ஆகும், டைம் இருக்கே, நீ போயிட்டு வந்துடு, 15 நாள் தானே அண்ணார். அந்த 15 நாளில் 25 நாள் 3 ஷெட்யூலாக பிரிச்சுட்டாங்க. அங்கே மாட்டிட்டு சிங்கம் போச்சு. அதுக்கப்புறம் சந்தானம் போச்சா சிங்கம், சரி கஷ்டமாக நஷ்டம் 3 பேர் பண்ணிக்கலாம். சரி ஒரு 2-3 படத்து வரைக்கும் எனக்கு காசே கொடுக்கல. கம்பெனியில் 300 ரூபா வாங்கிக்கோ, 200 ரூபா வாங்கிக்கோ, என்ன 200 அந்த மெட்டீரியலுக்கே வராது அப்படின்னு சொல்லி ஏதோ பிடிச்சி பண்ணேன். சார் காசே கொடுக்க மாட்டாங்களே, இவ்வளோ செலவு, இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். சரி ஒரு வேலை செய்யலாம், நம்ம இனிமேல் இந்த 4 பேர் காமெடியெல்லாம் பண்ணோம், சிங்கிளாக பண்ணோம்.
பாசன் பாஸ்கர் வந்தது. பாசன் பாஸ்கர் எங்கோ கூட்டி போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி டாப்புல போயிட்டார் சந்தானம் சார். ஒரு படத்துக்கு 4 லட்ச ரூபா வாங்குறது ஒரு நாளைக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிட்டார் பர் டே. டாப்பில் போயிட்டார். போயிட்டு ட்ராவல் ஒரு 15 இயர்ஸ் அவருக்கு பண்ணேன். சபாபதி லாஸ்ட் படம் எனக்கு. சபாபதி முடிச்சுட்டு இனிமேல் நம்ம மேக்கப் பண்ணக்கூடும், வேண்டாம், ட்ராவல் போகிறோம். இடையில சின்ன சின்ன வேஷம் வர்றது, போடுற சந்தானம் காம்பினேஷனில் போடுற, வெளியே ஆளுக்கு காம்பினேஷனில் போடுற, வேணாம். வீட்டில் இருக்க பசங்கள் கூட சண்டை போட்டாங்க, இனிமேல் வேணாம், வெயிலில் நீ வேலை செய்யறது, சாப்பிட்றதுக்கு தொல்லை இல்லை இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டு 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, முடிச்சுட்டேன். இப்போ ஏதாவது வேஷம் வந்தால் பண்ணுறது, இல்லைன்னு இல்லை. பெங்களூர் இந்த கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். சேவியர்னு ஹரிபஜன் சிங் காம்பினேஷனில் ஒரு 4 நாள் பண்ணிட்டு வந்தேன். சேவியர்னு இப்போது 9966 சபரி ஹீரோ இந்த பொண்ணு இது, அது அப்படியே போயிட்டே இருக்கு. ரிவால்வர் ரேட்டா, மிஸ் மேகி இருக்கு. ஒரு 5-6 படம் ரிலீஸ் படம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இது ஓன்லி யாராவது கூப்பிட்டா போய் நடிக்கிறது. இல்லை கேரக்டர், என்ன கேரக்டர், இது கேரக்டர் சார், இதில் ஒன்றும் இல்லை சார், நான் மூஞ்சி காட்டுறதுக்கு விருப்பப்படல, எனக்கு காசு வேண்டாம், கேரக்டர் வேண்டாம், நான் பண்ண மாட்டேன். எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருந்ததை நானும் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். இந்த 9966 பேய் படம்னா, பேய் படத்தில் நாங்களா இல்லை உனக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆர் கெட்டப் சாங்கு, 4 பொண்ணுகளோட டான்ஸு, வேறு சீன்ஸு, ஐரன் பண்ணுறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஐரன் பண்ணுற ஆள் நான், வண்டி மேலே எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸில் வச்சு பேசி ஜோக்கை தண்ணி அடிக்க அவங்களுக்கு, இதுதான் அந்த கேரக்டர். நல்லா இருக்குது, டைலாக் நல்லா இருக்குது. அது இப்படியே போயிட்டே இருக்கு வாழ்க்கை. சார், நீங்கள் கமல் கூட ஒர்க் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அவர் கூட ஃபஸ்ட் டைம் மோதல்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டீங்க. இப்போ பர்டிகுலராக இந்தியன் பற்றி பேசலாம். ஏன்னா இந்தியன் வந்து மேக்கப் வைஸ் பார்க்கும்போது ஒரு புதுமையாக இருந்தது அந்த டைமில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி அந்த மேக்கப்புக்காக எதுவும் உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் போகுமா? அந்த டைமில் கமல் அண்ட் சங்கருக்கு இடையில மோதல் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துச்சு, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். மோதல் இது அது மாதிரி எதுவுமே இல்லை. கதை சொன்னார், ஓகேன்னாரு, எல்லாம். இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது குஞ்சுமோகன் சார், படத்துடைய ப்ரொடியூசர். அது எப்படி நிற்கணும். ஏன்னா ஆக்சுவலாக அவர் ஜென்டில்மேனும் காதலும் பண்ணார் சங்கர் குஞ்சுமோகனுக்கு. 3வது படம் கூட பண்ண சொன்னால் இவர் அவங்க சரியாக இல்லை, ரெக்கமெண்டேஷன் சரியாக இல்லை, அதுன்னு சொல்லி நடத்தணும் இந்தியன் ஸ்டார்ட் பண்ணி ஒத்துக்கிட்டார். அது எப்படி அது நிறுத்துறோம்னு சொல்லி குஞ்சுமோகன் சார் பிளான் பண்ணி ரஹ்மான் சார் சங்கர் அடிச்சுக்கிட்டாங்க. இது என்ன இந்த இதில் பேப்பரில் வந்த நியூஸ் பார்த்து நான் அப்போ சாத்தி முடிச்சு விஸ்வநாதன் சாரோட டைரக்ஷனும் வைஜாக்கில் நடக்குது. சார் நம்ம ஏதாவது பேசினோன்னா படம் நின்று போயிடும், குஞ்சுமோகனை இதை பண்ணுறதை ட்ரை பண்ணோம். இந்த படம் வரக்கு நம்ம எதுவுமே பேசக்கூடாது, சைலண்ட்டாக இருந்து கூப்பிட்டா போய் ஆக்ட் பண்ணுறது, வந்து உட்காந்து புக் படிக்கிறது, இதுதான் செய்யுங்க சார். சரியானார். அந்த படம் ஃபுல்லாக அவர் அதுதான் பண்ணார். ஸோ கட்டு ஸ்டார்ட்டு கட்டுன்னா கூட ஏன் அங்கே போகிறோம், நம்ம இதை பண்ண ஆக்டிங் பண்ணுறது ஸ்கோப் இல்லை, எதுவுமே இல்லை. குத்து அன்றாரு, இப்படி அன்றாரு சங்கர், என்ன இது ஓடாது ரேஞ்சில் கமல் சார் போனார். இந்தியன் படத்து மேலே அவருக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லாம் ஹாஸ்டலில் போயிட்டு மணிபூர் சாங்கு இது கூட பண்ணி கடைசியில் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணணும். சாங்கு பண்ணாமல் வந்துட்டார் கோச்சுக்கிட்டி. போரும் இருக்கிறது எடிட்டிங் பண்ணிக்கோங்க சொல்லி வந்துட்டார். நானும் கூட வந்துட்டு நாள் எர்ணாகுளம் போயிருக்கு. நானும் கமல் சார், பாலச்சந்திரன் மேனன் டைரக்டர். அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு.
கன்னட பொண்ணு ஹீரோயினும் ஒரு 10 days நடந்தது. அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் மேனனுக்கு கமல் சாருக்கு கருத்து வேறுபாட்டு வந்து வேணாம் முதல்ல அந்த ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்க. அதே ப்ரொடியூஸு அவை ஷண்முகி கேஎஸ் ரவிக்குமார் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதே ப்ரொடியூஸு. ஸோ அது பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட் ஷெட்யூலில் ஓல்டு இந்த லேடி கெட்டப் கிடையாது, ஆர்டினரி கெட்டப் தான். குஷால்தாஸ் கார்டன் అని பூந்தமலை ரோட்டில் இருந்தது, பச்சைப்பா காலேஜ் இதில் பெரிய பழைய பில்டிங், இப்போ இல்லை, டெமாலிஷ் ஆகிப்போச்சு. அது பண்ண அப்புறம் ஸ்ட்ரைக் ஆச்சு, அதுக்கு அவங்க விட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்த சம்பவம். இந்தியன் மேலே நம்பிக்கை இல்லை கமலுக்கு. அப்போது இந்த படம் எதுக்கு ஓடுதோ ஓடாதுன்னு சொல்லி இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் தெலுங்கு, கன்னடா, பெங்களூர் ரைட்ஸு, கேரளா ரைட்ஸு, ஆந்திரா ரைட்ஸு, பாம்பே ரைட்ஸு எல்லாம் கூட கமல் சாருக்கு தான். இதெல்லாம் ஓடாதுன்னு சொல்லி ரத்னம் சாருக்கு ரிட்டர்ன் கொடுத்து காசு வாங்கிட்டார். அப்போது குருதி பொருளுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் ஓப்பன் பண்ணார் கேரளாவில். குருதி பொருள் நல்லா ஓடியாச்சு. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு படம் வேணும்னு சொல்லி இந்தியன் கொடுக்கலாம்னு சொல்லி இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே என்னார் ரத்னம் கூப்பிட்டு அந்த 40-40 கொடுதானே, 40 இல்லை சார் 95க்கு வித்தியாச்சுன்னாரு. 95 இன்னொரு 1 crore சொல்லி வாங்கி ரிலீஸ் பண்ணார். இந்த மாதிரி தில்லுமுல்லு பண்ணுவார் கமல் சாருக்கு. ஒன்றும் ஆரம்ப சுரத்துவம்னு சொல்லுவார். அவருக்கு எல்லாம் தெரியும், எதுவுமே தெரியாது. கொஞ்சம் தெரிஞ்சே இவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பேசுவார். அவர் எப்போ என்ன பேசுவார் அவருக்கே தெரியாது, யார் என்ன பேசுவார் தெரியாது. அவர் நல்லவர்னு சொல்லலாம், கெட்டவர்னு சொல்லலாம், எதுவுமே தெரியாது. எதோ என்ன மிஞ்சி யாரும் கிடையாது. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு தவால்னு ஒவ்வொரு கத்துவார். நம்ம எதிரில் கற்றுட்டாருன்னா சாஃப்ட் ஆகிட்டு வரும். பயந்த சவாடி ரொம்ப பயப்படுவார். யாராவது எதிர் பேசிட்டேன்னா சரி 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 ஓகே 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 அந்த போகிறான்னு போயிட்டு. அந்த மாதிரி கேரக்டர் கமல் சார். அது ஒரு டைப் ஆஃப் கேரக்டர். உலகநாயகன்னு சொல்லி ஆக்டிங்கில் எல்லாம் பேர் வாங்கிட்டீங்க, ஆனால் இங்கே கிடையாது, லோக்கலில் கிடையாது. நீ உலகநாயகன் லோக்கலில் கிடையாது. அவ்வளோ பயந்தாடி. இப்போ எப்படி இந்தியன் 2 நீங்கள் பார்த்தீங்களா சார்? பார்க்கலன்னா நான் பண்ணலை. இப்போ சந்தானங்கிட்ட இருந்ததில்ல, அதனால தான் நான் போகல. அது விட்டுட்டு ஒன்ஸு எங்கேயாவது போய் விட்டுட்டு வந்தாச்சுன்னா திரும்பி அந்த இடத்துக்கு போக மாட்டேன். செகண்ட் டைம் போக மாட்டேன். என்ன கூப்பிட்டாலும் கூட போக மாட்டேன். பிரசாந்த் நிறைவேட்டு அவங்க அப்பா கூப்பிட்டாரு, அவங்க கஸ்டமர் வந்து கூப்பிட்டாரு, போகவே இல்லை. எனக்கு பிடிக்கல. ஒன்ஸு இந்த ஏரியா வேணான்னா வேணாம், அவ்வளோதான். அந்த ஏரியாக்கே போக மாட்டேன். எனக்கு மரியாதை வேணும், காசு அப்புறமா. மரியாதை கொடுத்தா உயிருக்கு கொடுப்பேன். மரியாதை கொடுக்கலன்னா நான் ஒரு செகண்டு கூட நான் நிற்க வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, ரஜினி கமலுடைய நட்பு அப்படிங்கிறது வந்து வெளியிருந்து பார்க்குற எங்களுக்கு ஒரு பிம்பம் வந்து இருக்குது, நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம். ஆனால் நீங்கள் உள்ளேருந்து திரைத்துறைக்குள்ளே அவங்க கூட க்ளோஸாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அவங்க 2 பேருடைய நட்பு பற்றி சொல்லுங்கள். நட்பு இல்லை, வெளியே வேஷம், வெளியே வந்து கட்டுப்பிடிச்சு பண்ணுறத கூட அங்கேயே லோக்கல் ஷூட்டிங்கில் எந்த உடம்பாட்டு இல்லை. அவங்களோட ஹிட் ஆச்சு, அதோடு நான் ஹிட் பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க தவிர என்றைக்கே கமல் சார் ரஜினி சார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரா? ரஜினி சார் கமல் சார் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாரா? என்றைக்காது நடந்ததா சம்பவம்? இல்லையே. மேடையில் மீட் பண்ணுறத தவிர என்றைக்கு அது ரிலேஷனாக ஒரு ஃபங்க்ஷனுக்கான இவங்க 2 பேரும் போனாங்களா? சொந்த இது இல்லையே. இல்லைப்பா, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்திருந்தா தான் நட்பு அப்படிங்கிறது இருக்காங்க சார். சாயங்காலம் வச்சா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு தண்ணி அடிக்கிறதோ இல்லைன்னா சாப்பிட்றதோ செய்யணும். எதுவுமே கிடையாது. என்னென்ன நட்பு? நீ பாட்டி ஷூட்டிங் பண்ணி வீட்டுக்கு போகிற, நீ பாட்டி ஷூட்டிங் பண்ணி வீட்டுக்கு போகிற. ஸ்டேஜ் மேலே வந்தான்னா பப்ளிக் ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லி கட்டு பிடிக்க வைக்குது. புரிஞ்சுதுங்களா? இது தான் பண்ணுறாங்க தவிர சரி நம்ம இந்த பொலிட்டிக்கல் எல்லாம் நமக்கு வேணாம், நமக்கு தெரியாது.
சரி சரி. இப்போ கமல் வந்து கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவருமே நிறைய படங்கள்ல மேக்கப்ல நிறைய பரீட்சித்து பார்த்திருக்காரு. ஸோ அவருடைய மேக்கப் ஆர்வம் வந்து அத பத்தி சொல்லுங்க. பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கமல் சார் டிஸ்கஸ் பண்ணி இந்த கெட்டப்பான்னு சொல்லுவோம். ஓகே. என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி விக் வேணும் அது இதுன்னு நான் ரெடி பண்ணுறது. தவிர இந்த கெட்டப்பு இப்படி இப்படி இது பண்ணணுன்னு குருதிப்புறனில் பண்ணால் குருதிப்புறனில் பண்ணால் சடனாக இங்கே இது இது வீங்க வந்தான். எங்கிட்ட இருந்து பிளாஸ்டிக் அது இது ஒட்டி அது கவர் போட்டு பிளட்டு போட்டு கவர் பண்ணி அது ஒரு கெட்டப்பாக பண்ணான். அப்பப்போ பண்ணுறத தவிர டிஸ்கஸ் பண்ணால் படித்த மேக்கப் மேன் ஆக மாட்டேன். ரியலில் ப்ராக்டிஸ் பண்ணாதான் மேக்கப் மேன் ஆகிடுவோம். புக்கில் படித்து யூடியூப்பில் பார்த்து சப்மிட் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். யூடியூப்பில் பார்த்து அது பண்ணு இது பண்ணு அது பண்ணு அது வேந்திருக்கா இல்லையான்னு நமக்கு இது தெரியும், தொட்டால் தான் தெரியும். அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணோன்னு யோசனை பண்ணிக்கிறது. ரஜினிக்கு அவருக்கு மேக்கப் போட்ட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ரஜினிக்கு தெலுங்கு படம் 2 படம் பண்ணால் ரஜினி சாருக்கு சுந்தரமுத்தன் மேக்கமேன் இருக்கும்போது பிஃபோர் நான் பண்ணேன். ஒன்று ஹைதராபாத்தில் தெலுங்கு கிருஷ்ண சார் ஹீரோ, தம்பி கேரக்டர் ரஜினி சாரதி ஸ்டுடியோஸ் அது பண்ணேன். அப்புறம் இதில் இது கிரஃப்தாரில் ரஜினி சாருக்கு அமிதாப்க்கு அம்ஜத் கானு இவங்களெல்லாம் நான் தான் பண்ணேன். ஓகே ஓகே. அதுங்க அந்த ஸ்டில்லு அங்கே ஷீல்டில் இருக்கும் ரஜினி ஃபோட்டோ. கிரஃப்தாரில் நான் தான் பாம்பேயில். அவர் மத்தியானம் சோறு சாப்பிட மாட்டார். ஷார்ட் முடிஞ்சான்னா யார் கூட பேச மாட்டார் ரஜினி சார். ஒரு சிகரெட் வாயில் வச்சு ஊற்றிட்டே இருப்பார். ஷார்ட் ரெடி ஆகினா சிகரெட் அங்கே போட்டு ஷார்ட் நடிப்பார். மத்தியானம் சாப்பாட்டே சாப்பிட மாட்டார். நைட்டு என்ன சாப்பிட்றாரோ அதுதான் சாப்பாடு அவருக்கு. டெய்லியும் சோர்த்திக்கிறதே கிடையாது. கமல் சார் மாத்திரம் நல்லா சாப்பிடுவார். எவ்வளோ பெரிய கேரேஜ் கொடுத்தா கூட காலி பண்ணுவார். நல்லா சாப்பிடுவார். ரஜினி சாப்பாடு சாப்பிட மாட்டார். சிகரெட்டு. கிரஃப்தார் பண்ணும்போது பாம்பேயில் ஷூட் பண்ணால் கொதமுக்கில் ஷூட் பண்ணால் ரஜினி சார் சிகரெட்டு தான் அது யோசனை பண்ணிட்டே இருப்பார். என்ன யோசனை பண்ணுறாரோ எதுவும் தெரியாது. தனியாக போயிடுவார். பப்ளிக்கில் உட்காந்து சிகரெட் குடிக்க மாட்டார். செட்டில் சிகரெட் குடிக்க மாட்டார். தனியாக ஓரமாக போயிடுவார் ஷார்ட்டில். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறதே மேடையில் நிறைய முறை சொல்லியிருக்காரு. கட்டத்தில் இல்லை, அவர் கிட்னி எல்லாம் போன பிறகு தான் விட்டார். விடலைன்னா எப்போ டெட் பாடி மேலே தண்ணி அடித்து சிகரெட் குடித்தா நீ டெட் பாடின்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. அதோடு விட்டுட்டார். சாப்பாட்டு கூட அது வீட்டு வந்து ஒரு சாப்பாட்டு காய் இதுதான் நான்வெஜ்ஜு கிஜ்ஜி எல்லாம் விட்டார். தவிர அவராக நிறுத்தலை. டாக்டர் சொன்னது தான் செஞ்சார். செய்யலைன்னா காலி ஆகிடுவார் எப்போ. அது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆன பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் பெரிய படம் பண்ணார். அது கிரேட். ஏன்னா எண்டிங் ஸ்டேஜில் திரும்பி செகண்ட் பர்த்து அவருக்கு ரீபர்த் வந்து பெரிய படம் பண்ணுறார் ரஜினி சார். அதில் இது ஒரு டைப்பு, கமலும் ரஜினி ஒரு டைப்பு. இது 2 பேரும் மோதுறதே இல்லை. இப்போது கமல் சாரு ரஜினி சாரு ஒரு படம் பண்ணுற ஆமாம், இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி அது நடக்காது. ஏன்னா அந்த பட்ஜெட்டு யாருக்கும் தாங்காது. அந்த என்ன கதானி 2 பேருக்கு பங்கு போடுவோம். கமலுக்கு என்ன கேரக்டர் கொடுப்பேன், ரஜினிக்கு என்ன சீன்ஸ் கொடுப்பேன், ஈக்குவலாக இருக்கணும்ல. ஒரு கம்மி பண்ணாலும் இந்த ஃபேன்ஸுக்கு கோவம், இவருக்கு பண்ணால் இவங்க ஃபேன்ஸுக்கு கோவம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நடக்கிறது ரொம்ப வாய்ப்பே இல்லை. ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தை போயிருக்குன்னு கமல் கூட பேச்சுவார்த்தை நடக்கும், எல்லாம் பண்ணுவோம்மா. அந்த செயலில் வராது, செயலுக்கு வராது. ரொம்ப ரிஸ்கான அது, ரொம்ப ரிஸ்க். கேரக்டர் இல்லாமல் அப்போ பண்ணாங்களான்னா கமல் ரஜினி அப்போல்லாம்
லோ ரேஞ்சில் இருக்காங்க. ரஜினி சாரில் கூட கமல் இங்கே இருக்கு, ரஜினி இங்கே இருக்கு. ரஜினி இப்போ இங்கே இருக்கு, கமல் இங்கே இருக்கு. புரியுதுங்களா? இது ரெண்டும் ஈக்குவலாக செய்கிறதுக்கு எந்த டைரக்டர்னாலும் முடியாது. பெரிய பெரிய டைரக்டர் ட்ரை பண்ணாலும் முடியாது. ஈவன் ராஜமௌழி ட்ரை பண்ணால் கூட முடியாது. இது இல்லை, பண்ண முடியாது. எது தான் ஒரு 2% கம்மியானா கூட கலாடா பண்ணுவோம் ஃபேன்ஸு. இது ஈக்குவலைஸ் பண்ணணும். பண்ணலைன்னா நிற்காது. அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இருந்தால் கூட ஈக்குவலைஸில் பண்ணலன்னா தியேட்டர் உடச்சிடுவாங்க. உங்களோட கரியரில் இன்னொரு படம் வந்து பேரழகுன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து சூர்யாவுடைய கெட்டப் இதுக்கு முன்னாடி ரசிகர்கள் பார்க்காத ஒரு கெட்டப்பாக வந்து அதில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? அது வந்து மலையாளம்ல திலீபன் பண்ணாரம்மா. அது ரீமேக்கு தான் அது. அந்த அவங்களுக்கு எப்படி அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டம்மி ரெடி பண்ணி உள்ளே டெய்லி கட்டுவேன். அது மேலே பனியன் போடுவேன். பனியன் அது ஷர்ட்டெல்லாம் போடுவேன். தெரியாது. அந்த வாக்கிங் ஸ்டைலு அதெல்லாம் கூட சூர்யா பண்ணுறது தான். நமக்கு ரியலாக காட்டும்போது ஒரே ஒரு நாள் 2 டைப்ஸ் பண்ணுறது மேக்கப். ரப்பர் மோல்டு பண்ணி அது கலரிங் எல்லாம் பண்ணி ஸ்கின் கலரிங் எல்லாம் பண்ணி இந்த முதுகில் ஒட்டிட்டு தெரியாமல் போட்டு அப்படியே போட்டால் எட்ஜஸ் எல்லாம் கூட கவர் பண்ணிட்டு போட்டாச்சு. ஓகே ஓகே. தெரியாது. தண்ணியில் போது இந்த கம்மு வந்துடுவோம். வராமல் அது பேக் பண்ணிட்டு வச்சிருக்கு. மார்னிங் ஒரு வாட்டி தண்ணியில் குதிக்கும் போது பண்ணியாச்சு. ஈவினிங் மறுபடியும் பண்ணிட்டு ஒத்தனம் போடுவாங்க. மனோரமா ஒத்தனம் போடும்போது 2 டைப்ஸ் தான் பண்ணுது. மற்றதெல்லாம் டம்மி தான். தர்மாக்கோல் ரெடி பண்ணி அந்த பின்னாடி வச்சுட்டு மேலே பெல்க்ரோ இதில் வச்சு டைட்டாக கட்டி பண்ணேன். அப்போ இருந்த சூர்யாவுக்கு இப்போ இருக்கிற சூர்யாவுக்கு அந்த க்ரோத் அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சுட்டு வரீங்களா? ஆமாம், க்ரோத்து. அப்போ சூர்யா வேறு, இப்போ சூர்யா வேறு. அப்போ அதை ஸ்டூடெண்ட்டு, இப்போ லெக்சரர். ஓகே, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கமலுக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அதோட ஜாஸ்தி அறிவு இருக்கு எனக்கு தெரியும்னு. இவரும் அதே டைப் தான், கமல் டைப் தான், ஜூனியர் கமல். எல்லாம் தெரியும் எனக்கு, நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல அதுன்னு சொல்லி. இப்போது உனக்கு லைஃபு கொடுத்த பாலா சார் டைரக்டர், அவர்னு தள்ளிட்டு வந்துட்டியே. வணங்கான அந்த படம். வணங்க, இது தள்ளிட்டு வரலாமா? உனக்கு லைஃப் தானே கொடுத்தாரு. 2 படம் உனக்கு லைஃப் கொடுத்தாருல, அவன் டைரக்டர் தானே. அதே மாதிரி சேர்த்து பண்ணலைன்னா விக்ரம் கிடையாது. அதே விக்ரமும் தப்பு பண்ணார் அவன் பையன் விஷயத்தில். பாலா ஒரு படம் பண்ணும்போது கட் பண்ணி வேறு டைரக்டர் கொடுத்து இது ஓடிச்ச வாழல. அது மாதிரி டைரக்டர் உனக்கு லைஃப் கொடுத்த டைரக்டர் இப்போ மதிக்கணும். நான் பெருசாள் ஆகிட்டேன்னா என் பேச்சு தான் கேட்கணும்னு சொல்லி நினைக்கிறது முட்டாள். சினிமா டே பை டே கற்றுக்கணுமா, கற்றுக்கணும். இன்னும் நிறைய இருக்கு கற்றுக்கிறதுக்கு. ஃபுல்லாக கற்றுக்கிட்டா நான் முடிஞ்சு போச்சு అనేది இல்லை. பண்ணுற வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் 50 வருடங்களுக்கு மேலே பல ஜாம்பவான்கள் கூட பயணம் செஞ்சுருக்கீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக. ஸோ அப்போ இருந்த இண்டஸ்ட்ரிக்கும் இப்போது மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இண்டஸ்ட்ரி நல்லா இல்லைம்மா, ஃபேவர் வந்துச்சு இண்டஸ்ட்ரி நல்லா. அப்போது மேக்கப் மேனுக்கு வேல்யூ இருக்குமா? அப்போது மேக்கப் மேனுக்கு வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு மேக்கப் மேன் பொட்டு வைக்கிறது, ஃபஸ்ட்டு லைட்டு எரி வச்சு தீபம் வைக்கிறது மேக்கப் மேன். அதுக்கப்புறம் தான் கேமராமேன் லைட் மேன் சுற்றி லைட்டு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு மேக்கப் ரூமில் லைட்டு எரிக்கி வச்சு பூஜை பண்ணுவோம். அப்போ ஆர்டிஸ்ட்டு மேக்கப் மேனுக்கு ஆசீர்வாதம் வாங்குவோம். இப்போ அது கிடையாது. இப்போ மேக்கப் மேன் தான் போய் ஆர்டிஸ்ட் கால் பிடிச்சி ரிவர்ஸில் வந்து மேக்கப் மேனுக்கு வேல்யூ இல்லை இப்போ.
அவன் செல்ஃபாக போட்டுக்கிறவன் ஏதோ வாங்கி கடையில் வந்து செட்டில்னு பூசிக்கிறாங்க. மேக்கப் மேனும் எந்த இதையும் பண்ணுறதே இல்லை. அது இது வந்தாச்சு, கிராஃபிக்ஸ் வந்தாச்சு. இப்போ அதுக்கு முன்னே பிளட்டு ஊற்றுவாங்க, இப்போ எல்லாம் பிளட்டு ஊற்றாவில்ல, கிராஃபிக்ஸில் வந்து பிளட்டு ஊற்றுவாங்க. அது அடியன்னா கிராஃபிக்ஸில் பண்ணுறாங்க. மேக்கப் மேனுக்கு வேல்யூவே இல்லை, வேலையே இல்லை. ஸோ ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் வெளிப்படையாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.